ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் கிச்சன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க. ஒரு வருஷம் முன்னாடிலாம் எந்த ஃபெஸ்டிவலையும் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, கார்த்திகை தீபம் எல்லாத்தையுமே பக்காவா கொண்டாடிடுவாங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸ்ன்னு ஒண்ணு ஊர்ல போய் நான் கட்டினேன் பாத்தீங்களா, அதுக்கு அந்த வேலை எனக்கு ஒரு வருஷமா நடக்காம அங்க போறது, இங்க ரெஸ்ட் எடுக்கிறது, பண்டிகைகளை மிஸ் பண்றது, இந்த மாதிரியே நிறைய போயிடுச்சு. அதுவும் இல்லாம என் குழந்தைங்களோட எந்த ஃபெஸ்டிவலையும் கொண்டாட முடியல, புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல, இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, இப்பதான் அந்த ஃபார்ம் ஹவுஸ் நிறைவடைகிற ஒரு சூழ்நிலை வந்திருக்குங்க. நம்ம சந்தோஷமா இருக்கோம், நீங்களும் சந்தோஷமா இருங்க. அதனால விநாயகர் சதுர்த்திய சிம்பிளா தாங்க கொண்டாட முடிஞ்சது. இன்னைக்கு கூட நான் சிலை வாங்கல, படம் பிள்ளையார்பட்டி அங்க வாங்கின பிள்ளையார்பட்டி அவர்களோட விநாயகர் படம் இருக்கு. அதுக்குதான் நான் பூஜை போட போறேன். எல்லாமே விலைவாசி ஏறி போச்சு. விலைவாசி ஏறி போனாலும் பரவாயில்லைங்க, கிடைச்சா நம்ம எல்லாமே பூஜை போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். வாழல கிடைக்க மாட்டேங்குது, ஒரு முழம் பூ 100 ரூபாயா, இந்த மாதிரி போயிட்டே இருந்தது. சரி, நான் பல வகையா சமைச்சேன், அதுக்கே எனக்கு டைம் ஆயிடுச்சு. லஞ்சு சமைச்சேன், அதுக்கும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நீங்க எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுனீங்கன்னு அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க. சிலை வழிபாடு, அப்புறம் படத்தை வச்சு செய்யற வழிபாடு, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் நான் சிலை வச்சு அழகான சிலை வாங்கி அழகா நம்ம ஃபார்ம் ஹவுஸ்ல வாழை எல்லாம் எடுத்து சூப்பரா கொண்டாடலாம். இப்ப நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, என்னோட பூஜை எப்படி இருக்குன்னு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையில பூஜை போட முடியலங்க, சாயந்தரம் தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ விநாயகரை காமிங்களேன். பிள்ளையார்பட்டி விநாயகர் அவரோட போட்டோங்க. அவருக்கு மேலனா மாடியில ஐஸ்கிரீம் ரோஸ் அதை நான் தலையில வச்சிருக்கேன். கீழே அருகம்புல் வச்சு கனகாம்பரம் பூ போட்டிருக்கேன். இந்த போட்டோவுக்கு இப்படி போட்டிருந்தாலும் மேல பாருங்களேன், அந்த விநாயகருக்கு நான் எதுக்கம் இலை பூ இருக்கும் பாத்தீங்களா, எதுக்கஞ்செடி பூ, அதை வாங்கி நான் போட்டுட்டேன். இப்போ நான் என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாமா விநாயகருக்காக. இது பாருங்களேன், கருப்பு கடலை சுண்டல். கருப்பு கடலை சுண்டலுங்க. ஏன் வெள்ளை கடலை போடல சுண்டலுக்கு அப்படின்னா, எல்லா வீட்டுக்காரங்களும் வெள்ளை கடலை சுண்டல் போட்டுருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு இங்க பாருங்களேன், மேல குடி இருக்கவங்க வெள்ளை கருப்பு ரெண்டுத்தையும் போட்டு செஞ்சிருக்காங்க. சரி, அதனால வித்தியாசமா ஏதாவது சுண்டல் பண்ணலாமேன்னு நான் நினைச்சுக்கிட்டு கருப்பை செஞ்சா இப்படி ஆயிடுச்சு. வடை நானும் செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் நெய்யிலேயே மிதக்கிற கேசரி ஸ்வீட்டு, இதுதான். கொழுக்கட்டையும் ஸ்வீட்டு தான், கலர்ஸ் போடுறது எனக்கு பிடிக்காது. வாழைப்பழம் வச்சிருக்கேன். அப்புறம் இது எங்க ஊர் ஸ்டைல் கொழுக்கட்டை, இதையும் வச்சு நான் படைச்சிருக்கேன். ஸோ என்னோட பூஜை ரூம் ஃபுல்லா இன்னைக்கு சுத்தம் பண்ணது என்னோட அருமை மகன் தான். எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க, ஃபுல்லா ஒட்டடை அடிச்சு பேப்பர் போட்டு அழகா பூ வச்சு விளக்கேத்தி செமையான ஒரு பூஜை ரூம் தயாராயிருக்கு. இப்ப நம்ம பூஜை போட்டுட்டோம். கை கூப்பி விநாயகரை வழிபடுறது ஒண்ணுதான் இப்போ பாக்கியா இருக்கு. ஸோ நான் என்னென்ன சமைச்சேன் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிட்டேன். எப்போதுமே நாம ஒரு பூஜைன்னு வரும்போது நம்ம என்ன சொல்றது அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி விதவிதமா படைப்போம். அதை பக்கத்து வீட்டுக்காரவங்க, அக்கத்து வீட்டுக்காரவங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அவங்க சாப்பிட்றத பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனா இன்னைக்கு இந்த ஒரு நல்ல திருநாள்ல என்னோட அப்பா அம்மா என் கூட இல்லாத ஒரு சூழ்நிலைங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்களோட பொறுப்பை பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க. அதை நினைச்சு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த நல்ல திருநாள்ல சாமி கிட்ட வேண்டிக்க போறேன். அதே மாதிரி இந்த வீடியோவை பாக்குற நீங்க எல்லாருமே மன நிம்மதியோட சந்தோஷமா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்க. இப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்தாங்கல்ல, அதுல பாருங்களேன், வடை நல்லா இருந்ததுன்னு என் பசங்க சாப்பிட்டாங்க. இது அவங்க சர்க்கரை பொங்கல் செஞ்சிருக்காங்க, கொழுக்கட்டையும் செஞ்சிருக்காங்க, குட்டை குட்டையா இருக்கு, நிறைய செஞ்சிருக்காங்கங்க. இங்க பாருங்க, சேமியாவோட கிளாஸ் அளவு பாருங்க, சாப்பிட்றதுக்குள்ளேயே விடிஞ்சிரும் போல இருக்கு. எவ்வளவு ஒரு நல்ல எண்ணம். இப்படிலாம் அவங்க நம்மளை கவனிப்பாங்க. ஒரு ஃபெஸ்டிவல்னா பக்கத்து வீட்டுக்காரவங்க கவனிக்கிறது, சொந்தக்காரவங்க கவனிக்கிறது. ஸோ அவங்களுக்கு நம்மளும் ஏதாவது செய்யணும்ல, அதனாலதான் நானும் செஞ்சிருக்கேன். ஆனா அடுத்த தடவை நான் ரொம்ப வித்தியாசமா செய்ய போறேங்க, ட்ரை பண்ண போறேன். சரி, நீங்க என்ன சமைச்சீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நம்ம ஒரு கும்பிட போட்டுட்டு இந்த விளாக முடிக்கலாம்.
ஸோ விநாயகரை வந்து நம்ம மனசார கும்பிட்டாச்சுங்க. என்னோட விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு இப்படிதான் போச்சு. எல்லாம் சிறப்பா கொடை வாங்கி, சோளம் வாங்கி, கரும்பு வாங்கி, மா இலை தோரணம் கட்டி எல்லாம் நல்லா சிறப்பா பண்ணிருப்பாங்க. ஆனா என்னால முடிஞ்சதை நான் பண்ணிருக்கேன். கண்டிப்பா என்னோட விநாயகரோட அருள் கிடைக்கும்னு நான் நம்புறேங்க. நீங்க இந்த மாதிரி பல வித்தியாசமான பதிவுகள் பார்க்க மாடி தோட்ட சேனல் மட்டும் இல்லாம என்னோட கிச்சன் சேனலையும் நீங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பல வித்தியாசமான வீடியோக்கள் வரும். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.